பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கும். நான் அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மோஸ்ட்டாக என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் .envல ஸ்டோர் பண்ணி மானிட்டர் அதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இப்போது நாங்கள் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி எல்லாமே .envல போட்டுட்டு ஏதாச்சும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே .envல போட்டுட்டு அதுக்கப்புறமா .enன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பைத்தானுக்கு .envனே ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நோட் ஜேஸ்க்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்படி போட்டு ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த .en ஃபைல் இருக்கிறது எல்லாமே என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இப்போ நான் இங்கே வந்து எதுவும் ஹார்ட் கோட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் எனக்கு இது இப்போ நல்லா நடந்துட்டுருக்கு. ஓகே, பட் எனக்கு ஓகே ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜாஃபர்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அந்த என்வில் நான் இப்போ வந்து வேறு ஏதாச்சும் நேம் கொடுக்குறேன், கோல்டயன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனாக்கா இன்னும் ஜாஃபர் தான் வருது. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இப்போ இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அது வேறு ஏதோ இஷ்யூ. பட் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு நான் இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் இப்போ என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே எனக்கு வந்து இது நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அவனோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போது ஈவன் தோ அது அந்த பேக்கேஜே வந்து ஒரு மினிமம் சைஸாக தான் இருந்தாலும் நான் அது வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அது தவிர்க்கிறதுக்காண்டி இப்போது அந்த .enவுடைய ஃபவுண்டர் என்ன பண்ணாலும் .envxன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது இண்டிபெண்ட் ஆஃப் நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே தனித்தனி இது இன்ஸ்டால் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் நார்மலாகவே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். .envxன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அது கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே அந்த உங்களுடைய இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எதை வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ index.py இருக்குங்களா? ஸோ இதில் நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான .en பேக்கேஜஸ் எதுவுமே இது பண்ணல. பட் நான் என்ன பண்ணுறேன்னா .envx இதில் நான் ரன் பண்ணுறேன். .envx run python3 index.py. ஸோ இப்படி ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோ கோல்டன் வரும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஃபைலில் நான் எந்த விதமான பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த .enங்கிற ஃபைலை அதை எடுத்துக்கிட்டு அதில் என்ன வேரியபிள் நேம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பிஹேவ் ஆகி எனக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து எப்படி சொல்கிறது, யூனிவர்சல் டூல் மாதிரி. இப்போ நான் பைத்தானுக்கு யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி நான் போய் நோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஸோ மேபி இதுக்கப்புறமா வர டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே மேபி இதில் வச்சு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்று ஷேர் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டேன். ஸோ அதான். ஸோ மேபி நீங்கள் முன்னாடி நீங்கள் .en ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ .envxம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதான், இது ஒன்று ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன். அதான் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ம் இப்படி ரன் பண்றதுக்கு பதிலாக நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்லயே வந்து எல்லா என்விரான்மெண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டு அப்புறம் பைத்தான் ஃபைல் ரன் பண்ணலாம்ல? அப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே மாறிடும்ல. இப்போ ஷெல் ஸ்கிரிப்டில் போட்டு ரன் பண்ணுறீங்க, அப்போது ஒரிஜினலாகவே உங்கள் மிஷினில் போய் அது உட்காந்துக்கும் கரெக்டாக? இப்போ இது உட்காராதா? இப்போ இது உங்க உட்காராது. என்விரான்மெண்ட்ல வந்து உட்காராது அந்த இது உட்காராது. இருக்காது. ஸோ இப்போ ஓ, நான் என்ன எக்கோ இப்போ நான் ஆல்ரெடி இது ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தேன்னா மட்டும்தான். இப்போ நான் நேம்னு போடுறேன்னா இப்போ எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஓகே. பட் ஆனால் இந்த .envx போட்டு ரன் பண்ணிங்கன்னா நான் அந்த ஃபைல் என்ன கொடுக்குறேனோ அதான் என்விரான்மெண்ட் வேரியபிளாக செட் ஆகும் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு. அது மட்டும் தான் எடுத்துக்கும். இது நார்மலாக வெறும் .env வச்சு பாசிபிள் தான். ஆனால் எனக்கு வந்து ஒரு உறுத்தலாகவே இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. இது என் பார்ட் ஆஃப் கோடே கிடையாது, என் லாஜிக்கே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய டிப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, லிக்விடே வந்துட்டுருக்கு. இது ஏன் இப்படி வந்துட்டுருக்குன்ட்டு.
ஸோ அது வந்து ஓ! இப்போ இவனுங்க வந்து இப்படி ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதே ஃபவுண்டர் தான். அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. இது நல்லாயிருக்கும். இது ட்ரை அவுட் பண்ணி பாருங்க வேணாம். ஓகே, ஓகே. ஸோ அப்ப அது வந்து நான் சப்ஷெல் மாரி கிரியேட் பண்ணுமா? இல்ல அது வேற ஏதாவது மெத்தட்ல ஹேண்டில் பண்ணுதா என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ? இல்லை இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ யூசேஜ் மட்டும் தான் நான் பண்ணி பார்த்துருக்கேன். டாட் என்வில அதுவும் வந்து லோட்லாம் பண்ணாதா? இப்ப டாட் என்வில போய் நான் எக்கோ நேம் குடுத்தா எனக்கு லோட் ஆகாதா? ஆகுமா? வெறும் டாட் என் இல்லையா? நீங்கள் அதில் கொடுத்தாலும் உங்களுக்கு இல்ல இங்கே ஆமாமா. கரெக்ட். ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒவ்வொரு பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இப்போ நான் பைத்தானுக்கு ஒரு பேக்கேஜ், ஓகே. நோடுக்கு ஒரு பேக்கேஜ், கோக்கு ஒரு பேக்கேஜ்னு தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்ல. நான் டேரெக்டாகவே ஒரு காமனாக ஒரு ஓகே. டூல் மாதிரி வச்சுப்பேன். அதில் நான் போட்டு என்ன வேணாலும் நான் கொடுத்துப்பேன். அவ்வளோதான். ஓகே, ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. நான் இப்போதான் அந்த ப்ராஜெக்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் வச்சுக்கலாம் போல. ஸோ தனித்தனி ஃபைல், எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு இஎன்வி, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இஎன்வி, அந்த மாதிரி வச்சுக்கலாம் போல. ஆமாம். அது வந்து அதே மாதிரி நீங்கள் என்கிரிப்ஷனும் நீங்கள் அது எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கலாம். வெறுமையான அந்த டாட் என்வ் இருக்கு இல்லையா? நீங்கள் அதுலேயுமே இங்கே ஃபோல்டரில் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இங்கே இது கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த நீங்கள் டாட் என் டாட் ப்ரொடக்ஷன் டாட் என் டாட் கியூஏ டாட் என் டாட் டெவ் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதுலேயும் பை டிஃபால்ட்டாக டாட் என்ங்கிறது எடுக்கும். இல்லை நான் வேறு ஃபைல் கொடுக்க போகிறனாலும் -f போட்டு நீங்கள் வேறு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். அந்த டாக்கர் ஃபைலுங்கிற கான்செப்ட் தான். டாக்கர் ஃபைலுங்கிற நேமு அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் டிஃபால்ட்டாக டாக்கர் ஃபைலுங்கிற நேம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஒரே ஒரு என்னன்னா, இது ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கன்னு தெரியல. மேபி கோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். தெரியல ப்ரோ. இந்த டாட் என்வில நாங்க பார்த்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டெவலப்பர்ஸ் வந்து இப்படியே பழகி பழகி எல்லா டேட்டா பேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் இதுல போட்டு வச்சு கிட்ல போட்டு கமிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அது டாக்கர் கன்வெர்ட் பண்ணும்போது அதுல வந்து உட்காந்துக்குது. அது ஆடிட் பண்ணும்போது மட்டுது. இப்படி பண்ணாதீங்கயா அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்னதான் கிட் இக்னோர் போட கத்து கொடுத்தாலும் ஒரு ரெபாசிட்டரிக்கும் போட வேண்டியதா இருக்குதா? அது போட வந்துடுறாங்க. ஃபேண்டாஸ்டிக். அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அதுக்கு நம்ம ஏதாச்சும் ப்ரீ கமிட் தான் போட்டு கொடுக்கணும். கிட்ல ப்ரீ கமிட்ல வைக்க முடியுமா? வைக்கலாமே. கிட்ல ஹூக்ஸ் இருக்கு. ப்ரீ கமிட் அப்புறம் போஸ்ட் பில்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே. அது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் ஆனா கொஞ்சம் export என்னன்னா, குளோபல் இக்னோர் இருக்கும்ல. ஸோ குளோபலாவும் நம்மளால இக்னோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் நான் பண்ணதில்லை. ஏன்னா அவங்க மிஷின் வந்து கொடுக்குறப்பயே நம்ம வந்து இந்த ஃபைலை இக்னோர் பண்ணிடு அப்படின்ற மாதிரியே கூட போகும் குளோபலா. ஓகே, ஓகே.